स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय ராமகிருஷ்ணாய நமக. அன்பின் வடிவாய் திகழ்பவளை அருளே இயல்பாய் கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை எவர்க்கும் அன்பை அருள்பவளை துன்பம் நீக்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். அனைவருக்கும் வணக்கம். பண்புடையார் பட்டு உண்டு உலகம், அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். இது திருக்குறள். மிக உன்னதமான பண்புகள் வாய்க்க பெற்ற மகான்கள் ஒரு சிலராவது இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது. அப்படி இல்லை என்றால் இந்த உலகம் மண்ணோடு மண்ணாக மறைந்து போயிருக்கும் என்பது இதனுடைய கருத்து. உலகம் எப்போது தோன்றியது என்பதை யாரும் வரையறுத்து சொன்ன பாடில்லை. ஏதோ ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அப்படி இருந்தாலும் மிக நீண்ட காலம் என்பது மட்டும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவுதான். இந்த நீண்ட காலம் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கின்ற போது இந்த உலகத்தில் தோன்றி இருந்து மறைகின்ற பொருள்கள் எத்தனை என்றால் கணக்கிட முடியாது. அது உயிர் உள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிர் அற்ற பொருளாகவும் இருக்கலாம். பொருள்கள் தோன்றுகின்றன, இருக்கின்றன, மறைந்து விடுகின்றன. இதுதான் இயற்கையின் நியதி என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் இப்படி எல்லாமே தோன்றி இருந்து மறைந்து விடுவதற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றதாகிய இந்த உலகம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு காலம் இது இருந்திருக்கணும், அவ்வளவு காலம் இருந்தும் இந்த உலகம் அழியாமல் நிலை பெற்றிருக்கிறதே, இதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்குத்தான் அந்த திருக்குறள் விடை சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எப்போதுமே ஒரு சிலராவது உயர்ந்த பண்பாளர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பண்பு உடையார் பட்டு உண்டு உலகம். பண்பு உடையவர்கள் இருப்பதனாலே தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அது இன்றைய அப்படி இல்லாவிட்டால் மண் புக்கு மாய்வது மண். இதில் எந்த சந்தேகமும் இல்லை, உறுதி என்று சொல்லுங்க. இப்படிப்பட்ட மகான்கள், உன்னதமான மகான்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதும் இருந்தார்கள், இப்போதும் இருக்கிறார்கள், எப்போதும் இருப்பார்கள். இந்த மகான்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு ஊமை கதை சொல்வார். வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பறவையை பற்றி சொல்வார். நாம் அடிக்கடி அதை பற்றி சிந்தித்திருக்கிறோம். ஹோமா என்று ஒரு பறவை. அந்த பறவை எப்போதும் வானத்திலேயே பறந்து கொண்டிருக்கணும். மற்ற உயிரினங்களைப் போல எல்லா பறவைகளும் இருக்கின்றன. அது மேலையும் பறக்கும், கீழையும் வரும், மரத்தடியில் மரத்து கிளையில் உட்கார்ந்து இருக்கும், சில சமயம் கீழையும் வந்து உட்கார்ந்து இருக்கும். ஆனால் இந்த ஹோமா பறவை மட்டும் ஒருபோதும் கீழே வரவே வராது. எப்போதுமே வானுலகத்திலேயே வட்டமிட்டு கொண்டிருக்கும். அந்த ஹோமா பறவையின் இடத்திலிருந்து வெளிவருகிற முட்டை இருக்கிறது அல்லவா, அந்த முட்டை கீழ் நோக்கி தானே வர வேண்டும் நியாயமாக. ஆனால் அந்த வான உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தினால அங்கேயே அந்த முட்டையில் இருந்து குஞ்சு வெளியே வந்துடுமா. அந்த குஞ்சு கொஞ்சம் கீழே வருமா. வரும்போதே அடடா நம்ம கீழே போய் கொண்டிருக்கிறோமே, இது நமக்குரிய இயல்பு அல்ல. நாம் இருக்க வேண்டியது எப்போதும் உயர்ந்த நிலையில் தான். ஆனால் அதற்கு மாறாக நாம் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், இது நமக்கு ஏற்புடையதல்ல என்று மீண்டும் மேலே பறக்க ஆரம்பித்து விடும். இந்த ஹோமா பறவைகளை போன்ற மக்கள் சிலர் இந்த உலகில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குருதேவர் சொல்வார். எப்படி என்றால் எப்போதுமே உயர்ந்த சிந்தனையிலே இருந்து கொண்டிருப்பது. மக்களை பொறுத்தவரையிலும் எல்லா மனிதர்களுக்கும் உயர்ந்த சிந்தனைகள் வரத்தான் செய்யும். சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, சில சமயங்களில் அந்த சாதாரணத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, நல்ல சிந்தனைகளும் உயர்வான எண்ணங்களும் வரவே வராது என்று யாரையும் புறக்கணித்து விட முடியாது. எல்லாருக்கும் சில சமயத்தில் வரும், சில சமயத்தில் போகும்.
உயர்ந்த மனிதர்களுக்கு கூட உயர்ந்த சிந்தனை இருந்து கொண்டிருக்கும், சில சமயம் கீழே வந்துவிடும். இப்படியெல்லாம் இல்லாமல் எப்போதுமே உயர்வர உயர்ந்த தளங்களிலேயே உள்ளத்தை நிலைபெற செய்திருக்கக்கூடியவர்கள் தான் இந்த திருக்குறளில் நாம் பார்த்தோமே அந்த பண்பு உடையார் என்று, அந்த தெய்வீக பண்பு. ஒவ்வொரு ஆன்மாவிலும் உள்ளிறைந்த தெய்வத்தன்மை இருக்கிறது என்று சுவாமி விவேகானந்தர் சொல்வார். ஒவ்வொரு ஆன்மாவும் உள்ளிறைந்த தெய்வத்தன்மை உடையது. ஒவ்வொரு ஆன்மாவும் என்று சொல்லும்போது அது மனித ஆன்மாவில் இன்னும் அதிகமாக வெளிப்படுகிறது. ஆக எல்லா மனிதர்களிடத்திலும் தெய்வத்தன்மை இருக்கிறது என்பதுதான் சுவாமிஜி சொல்லுகிற செய்தியின் சாரம். அந்த தெய்வத்தன்மையில் எப்போதுமே நிலை பெற்றிருப்பது அவர்கள் தான் மகான்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்களும் மற்ற மனிதர்களை போலதான் பிறப்பார்கள். மற்ற மனிதர்களுடைய செயல்பாடுகள், உண்பது, உறங்குவது, ஓய்வெடுப்பது, படிப்பது, இதெல்லாம் மற்ற எல்லா செயல்களும் சாதாரண மனிதர்களுக்கு இருப்பது போலத்தான் அந்த மகான்களுக்கும் இருக்கும். அது வெளிச்செயல்கள், புறச்செயல்கள். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மை எப்போதும் உயர்ந்த தன்மை, அந்த தெய்வத்தன்மை தான் இருக்கும். அப்படிப்பட்ட மகான்கள் எக்காலத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் உலகம் நிலை பெற்றிருக்கிறது என்பது குறள் சொல்லுகின்ற கருத்து. அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் சுவாமி ஸ்மரணானந்தர் அவர்கள். எப்போதுமே உயர்ந்த சிந்தனையிலேயே பிறந்ததிலிருந்தே அப்படியே தான் இருந்திருக்கிறார். அந்த சூழ்நிலைகளும் அதற்கேற்ப அவரை அமைத்து கொடுத்து விட்டார். அவர் தாமாகவே அப்படிதான் இருந்தார். அது மட்டுமல்லாமல் இதுல இன்னும் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த ஹோமா பறவையை விட உயர்ந்தவர்கள் யாராவது உண்டா? குருதேவர் சொல்றது என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் மிக உயர்ந்தவர்கள் யார் என்றால் ஹோமா பறவை போன்றவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு உண்மைதான். அதற்கும் மேலாக யாரையாவது சொல்ல முடியுமா என்று பார்த்தால், இந்த ஹோமா பறவை எப்படி உயர்ந்த தளங்களிலேயே உலாவிக் கொண்டிருக்கின்றதோ அதுபோல எப்போதுமே உன்னதமான சிந்தனைகளிலேயே உள்ளத்தை நிலைபெற செய்திருக்கக்கூடிய மகான்களும் இருப்பார்கள் என்கிற வரைக்கும் அது சரி. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய மகான்களில் பெரும்பான்மையானவர்கள் அதுல ஒரு ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். எப்போதும் இறை சிந்தனையில் தோய்ந்திருப்பது, அதை தவிர வேறு எதிலுமே சிந்தையை செலுத்தாமல் இருப்பது, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தத்தை அனுபவிப்பது. அதனால அதை விட்டு கீழே இறங்கி வர முடியாதவர்களால், அது அவர்கள் அளவில் அது சரிதான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதையும் கடந்து நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று அவர்களையே கொஞ்சம் கீழே இறக்கி கொண்டு மற்றவர்களுக்கும் இந்த இன்பத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக கீழே இறங்கி வருவார்கள். தாய்மானவர் அதை ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பார். காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டா கார சிவ போகம் எனும் பெரும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதையோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று அழைக்கிறார். காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர். அதுக்கு உதாரணத்துக்கு காகத்தை சொல்றாங்க. இந்த காக்கா இருக்க அது சாப்பிடும் போது காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள என்று வள்ளுவர் சொல்றாங்க. காக்கை சாப்பிடும் போது நம்ம பார்த்தால் ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளலாம். சில சமயங்கள்ல அது காக்கான்னு அரைந்து தன்னுடைய இனத்தை எல்லாம் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும். சில சமயங்களில் சத்தமே போடாம இருக்கிற இடம் தெரியாம தனியா உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கும். அப்போ இப்படி வேற பார்க்கும், ஏதாவது வருதான்னு, வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அது பகிர்ந்து கொடுப்பதற்கு தயாரா இல்லை. அதற்கு இதற்கு என்ன வித்தியாசம் என்றால், இது திருட்டுத்தனமா சாப்பிடுறது. யாராவது வைத்திருக்கிற பொருளை தெரியாம எடுத்து கொண்டு வந்து திருட்டுத்தனமா அந்த காக்கா சாப்பிடுறது அல்லவா? அப்போ இது வேற யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது, மற்ற காக்காய்க்கு கூட தெரிந்து விடக்கூடாது என்று அப்படி சாப்பிடும். அதுவே அதற்கு இயல்பாக நாம சாப்பாடு வச்சிருக்கா காக்கான்னு கூப்பிடுறோம் அல்லவா? அப்ப நாம கூப்பிடுறத விட அது அதிகமாக கூப்பிடும், பகிர்ந்து உண்பது. அப்படி இந்த தெய்வீக பேரின்பத்தை அனுபவிப்பவர்கள் அதை பகிர்ந்து உண்ண வேண்டும். காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் அகண்டாகார சிவபோகம் எனும் பெரும் பேரின்ப வெள்ளம். சிவபோகம் பேரின்பம், பெரும் பேரின்பம். இன்னும் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அந்த இன்பத்தை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சொற்களை தேடி தேடி போடுகிறார் தாய்மானவர். பெரும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவில் கிடக்குது. அப்படி இருக்கும்போது விட்டு விடலாமா? வாருங்கள் வாருங்கள், இதை அனுபவிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று அழைக்கிறார். அது போன்றவர்கள் அந்த ஹோமா பறவையை விடவும் மேலானவர்கள்.
அந்த தெய்வீக பேரின்பம் உலகில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களை மற்றவர்களுக்கு காணிக்கையாக்கி கொள்கிறார். கடவுளுக்கு காணிக்கையாக்குவது வேற, கடவுள் எல்லா வடிவத்திலும் இருக்கிறார் என்பதனாலே இந்த மக்கள் சமுதாயத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுவது இன்னொரு வகை. அதுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தோற்றுவித்த குரு பரம்பரை. நம்ம நாட்டில் நிறைய இந்த குரு பரம்பரை மடங்கள் எல்லாம் இருக்கின்றன. சங்கரர் 4 மடத்தை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ராமானுஜர் சில மடங்களை ஏற்படுத்தினார், மத்வாச்சாரியார் ஏற்படுத்தினார். இப்படி எத்தனையோ மடங்கள் பரம்பரையாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் சுவாமி விவேகானந்தரால் உருவாக்கப்பட்டது. இந்த மடத்துக்கும் மற்ற மடங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அந்த மடங்கள் எல்லாம் துறவிகளை உருவாக்குவதை முதன்மையான குறிக்கோளாக கொண்டிருக்கின்றன. இந்த மடம் துறவிகளை மட்டுமல்லாமல் இல் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இறைவனை அடைவதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ளுவோருடைய அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு அந்த துறவிகள் இங்க இறங்கி வருகிறார்கள். அப்படிப்பட்ட குரு பரம்பரையிலே குருவாக ஒருவர் வருவது என்பது சாதாரணம் அல்ல. அப்படிதான் இந்த 16 குருமார்கள் இதுவரையிலும் வந்திருக்கிறார்கள். அதுல 16வது குரு தான் சுவாமி ஸ்மரணானந்தர். அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையை பார்த்தால் சாதாரண மாதிரி தெரியும். ஆனால் அந்த அவருடைய உள்ளம் அப்போதே உயர்ந்த நிலையில தான் இருந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறந்தார். பிறந்து ரொம்ப சின்ன வயதிலேயே தாய் மறைந்து போய்விட்டார். உங்க அத்தை தான் அவரை எடுத்து வளர்த்து கொண்டிருந்தார்கள். அப்பா வந்து ரொம்ப தூரத்துல வேலை செய்து கொண்டிருந்தார். அதனால அத்தையை வளர்த்து கொண்டிருந்தார்கள். அத்தையும் நல்ல பண்பாடு உடைய ஒரு பெண்மணி, பக்தி நிறைந்த பெண்மணி. அதற்கேற்ப இவரை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். இவர் அப்புறம் சென்னையில், அப்போ அவங்க சென்னையில் தான் இருந்தாங்க. சென்னையிலேயே படித்தார். படித்து விட்டு திருப்பியும் கொஞ்சம் தொடர்ந்து ஏதாவது படிக்கலாமா வேண்டாமா, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது உலக வழக்கத்தை அனுசரித்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும். அதில் ஒரு சிறப்பு என்னன்னா, இவர் ஒவ்வொரு எந்த ஒரு பாடத்திலையும் அவர் எழுதினார்னா முதல் மார்க் தான் வாங்குவார். ஆனால் அதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. சாதாரணமாக நம்ம பார்க்குற ஒரு சாதாரண 40-45 மார்க் வாங்குறவராக இருந்தால் கூட அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா, எப்படியாவது அடுத்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடணும்னா. இவன் 40-45க்கு எவ்வளோ தாளம் போட்டாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். ஆனால் அவன் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணுமாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். இந்த ஸ்மரணானந்தர், அப்போ அவருக்கு ஜெயராமன் பேர், அவங்க பிறந்த உடனே வைக்கப்பட்ட பெயர் ஜெயராமன். அந்த ஜெயராமனும் இயல்பாகவே எழுத்தாலும் முதல்ல தான் வருவார். ஆனால் அவர் முதலாக வந்து விட்டோம் என்றதுனால ஒரு பெருமை வந்து அவருக்கு கிடையாது. என்றால் அவர் அதை தாண்டி வேற ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது உள்ளத்துக்குள்ளே. அப்புறம் ஏதோ படித்தார் இருந்தார். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தார். அது மும்பை, இப்போது மும்பை என்று அழைக்கப்படுகிற பம்பாயில் வேலைக்கு சேர்ந்து, அப்போதும் மனசுக்குள்ள இந்த எண்ணம் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கை எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த மானிட பிறவியை நாம் எடுத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, பொருள் என்ன? இதுதான் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனா வெளியில பார்த்தா எல்லாரையும் போல வேலை செய்து கொண்டிருப்பார். அப்படி வேலை செய்து கொண்டே இருக்கிற போது ஒரு நாள் தினந்தோறும் போற ஒரு பழக்கம், அந்த கடற்கரைக்கு போவார். அந்த கடற்கரையில ஓரத்துல பெரிய பெரிய பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளில் ஒரு பாறை மேல உட்கார்ந்து அப்படியே மாலை நேரத்துல போவார். அந்த கதிரவன் மறைகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருப்பார். எப்போதுமே இந்த ஆன்மீகத்துக்கும் இயற்கைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கிற போது அறியாமலே மன ஆன்மீகத்தை நோக்கி இழுக்கப்படும். இவர் அதனால அந்த கதிரவன் மறைகின்ற காட்சியை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருப்பார். அப்படி தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது அவருக்கு. அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த பாறை, அதெல்லாம அங்கிங்க இருக்கக்கூடிய பல பாறைகள் எல்லாமே பெரிய பெரிய பாறைகளாக இருக்கின்றன. இந்த பாறைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய பாறைகளாக இருக்கின்றன. இந்த கடல் இருக்கிறதே, அது எவ்வளவு, அதனுடைய எல்லை எவ்வளவு என்பதே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மாபெரும் நீர்ப்பரப்பாக இருக்கிறது. அது இந்த வானம் இருக்கிறதல்லவா, அப்படி பார்த்தா பார்க்கும் இடமெல்லாம் வானமா தான் இருக்குது. அது எங்க தொடங்குகிறது, எங்க முடிகிறது, இதற்கு எல்லை எங்கே கண்டே பிடிக்க முடியாது. இப்படி இருக்கிறது. ஆக ஒரு பக்கம் வானத்தை பார்த்தால் எல்லையற்ற வானமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் கடலை பார்த்தால்
அதுவும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த சாதாரண இந்த பாறையை பார்த்தால் கூட இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. இவற்றோடெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த நான் நான் என்று சொல்லுகிறோமே, இது என்னவாக இருக்கிறது என்று யோசித்தார். அந்த கேள்வி அவர் மனசுக்குள்ள எழுந்தது. இதனோட ஏதாவது ஒரே ஒன்றினோடு ஒப்பிட்டா கூட அதில் ஒப்பிடுவதற்கான தகுதியே இல்லை இந்த உடம்புக்கு. நான் என்று நாம் சொல்லுகிறோமே, இதைத்தானே சொல்லுகிறோம். எந்த விதத்திலும் இவற்றோடு ஒப்பிட முடியாததாக இருக்கக்கூடியது இந்த நான். ஆனால் வாழ்க்கை பூராமும் நான் 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 என்றுதானே பேசிக் கொண்டிருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் நான் நான் அப்படிங்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த நானுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, இது எவ்வளவு சின்னதா இருக்குது. இது நாம் அளவிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இவ்வளவு பெரிய அந்த பூமியில இது ஒரு சிறிய துகள் என்று வேண்டுமானா சொல்லலாம். எப்படியாவது அதை ஓரளவுக்கு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளவுதான் சொல்ல முடியும். இவ்வளவு பெரிய பூமியில ஒரு சிறிய துகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த நான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அகங்காரம் வருது? எதனால இந்த நான் நான் என்று சொல்லுகிறோம் என்ற கேள்வி அவர் மனத்தில் எழுந்தது. எழுந்து முடிந்த உடனே அதுக்கு பதிலும் வந்துட்டு அதே மனசுல இருந்து உள்ள இருந்து அது அந்த மனசுக்குள்ள இருந்து வந்த பதில் யாரோ ஒருத்தர் அவர் காதுக்குள்ள வந்து சொல்லுகிற மாதிரி அவர் கேட்டான். என்ன அது சொல்லியது அந்த பதில் என்றால், ஒரு வகையில் நீ சொல்வது உண்மைதான். இந்த நான் நான் என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த பொருள் இந்த பூமியில ஒரு சிறிய துகள், அதற்கு தான் அது சமம் என்பது ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் அதே முழு உண்மை ஆகிவிடாது. நன்கு சிந்தித்து பார்த்தால் நீ சொல்லுகிற இந்த கடல், அந்த வானம், இந்த பாறை, இது போல இருக்கக்கூடிய இந்த மாபெரும் இயற்கை எல்லாம் இருக்கிறதே, இவற்றையெல்லாம் விட பன்மடங்கு சிறப்பு வாய்ந்த ஒன்று அதுக்குள்ள இருக்கிறது, உனக்குள்ளே இருக்கிறது. இது உள்ளே இருந்து வரல, காதுக்குள்ளே யாரோ சொல்ற மாதிரி இருந்துதான். யோசனை பண்ணி பார்த்தா ஆம், அது உண்மைதான். இதைத்தான் நம்முடைய உபனிஷதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அதுதான் இந்த ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. நாம் படிக்கும் போது ஆன்மா ஆன்மா என்று சொல்லும் போது இந்த ஆன்மா என்பது கண்ணுக்கே தெரியாது, உடம்பாவது தெரியுது. இவ்வளவு சின்ன உடம்பு என்று சொல்லுகிறோம். ஆன்மா எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அதனுடைய நிறம் என்ன, உயரம் என்ன, சொல்லவே முடியாது. கட்புலம் ஆகாத ஒன்றுதான் ஆன்மா. ஆனால் அந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதே, எல்லையற்றது, சர்வ சக்தி வாய்ந்தது என்றெல்லாம் உபனிஷதங்கள் வர்ணனை செய்கின்றன. இந்த உண்மைதான் இப்போது அந்த ஜெயராமுடைய காதுல சொல்லப்பட்டது. ஆனால் இதுல ஒரு வேடிக்கையான உண்மை என்னவென்றால், அவர் சின்ன வயசுல இருந்தே நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உடையவர். ஏதாவது படித்துக் கொண்டே இருப்பார். படிக்க உட்கார்ந்துட்டாருன்னா அவருக்கு உலகமே மறந்து போயிடும், அப்படி ஆழ்ந்து போய் படிப்பாராம். ஆனால் இந்த உபனிஷதங்களையோ கீதையோ அவர் அதுவரையிலும் படித்ததே இல்லை. அதுதான் இதுல உள்ள பெரிய சிறப்பு. அதுதான் நம்ம முதல்ல சொன்னோமே, கோமா பறவை போல இயல்பாகவே மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிற உள்ளம். ஒரு கீதையை படித்தோ ஒரு உபனிஷதத்தை படித்தோ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்மாவை பற்றி. அந்த ஆன்மாதான் நான், அதனால இந்த பிரபஞ்சத்தை விடவே நான் பெரியவன் என்று நினைக்கிறது அது வேற. அது வாசா கைங்கரியம் என்று தாய்மானவர் சொல்லுவார். இவருக்கு அந்த வாசா கைங்கரியத்தினாலே வந்த ஒரு விடை அல்ல இது, அது இயல்பா வந்தது. ஏன்னா கீதையமோ அவர் அதுவரையிலும் படித்தது கிடையாது, உபனிஷதங்களையும் படித்தது கிடையாது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சாரமான கருத்து அவருக்கு தானாகவே உள்ளத்தில் உதயமாயிற்று. இதற்கிடையில் அவர் நாம் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய படிப்பார். அதில் அந்த ஆங்கிலத்தில எல்லாம் வரக்கூடிய புத்தகங்களை நிறைய படிக்கிறது உண்டு. தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற கருத்து அமைந்த நெப்போலியன் ஹில் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தருடைய புத்தகங்களை ரொம்ப விரும்பி படிப்பார். அது ஒரு மனிதன் தன்னையே உயர்த்தி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அது நிறைய அந்த மாதிரி விரும்பி விரும்பி படிப்பார். இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், இப்படியாக போய்கொண்டே இருக்கிறது. வேலைக்கும் போவார். வேலைக்கு போனாலும் அந்த வேலையை சரியா செய்வாரு. மனசுக்குள்ள இந்த சிந்தனை தான் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு சமயம் அவர் தங்கி இருந்த இடத்துல வேற ஒரு இளைஞர் இருந்தார். இவர் ஒரு பகுதியில் இருந்தா அவர் இன்னொரு பகுதியில் இருக்கிறார். கொஞ்சம் நெருக்கி பழகக்கூடிய ஒரு நண்பர்னு சொல்லலாம். நண்பர் என்று முழுசா சொல்ல முடியாது, அப்படித்தானே சொல்லணும். ஒரு வகையில நண்பர் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சில சமயங்கள்ல அப்படி எங்கேயாவது போவாங்களாம். இவர் தனியா வந்து இந்த கடற்கரையில உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பது அல்லாமல்
சில சமயங்களில் அந்த நண்பர் கூப்பிடுவார், டே இன்னைக்கு எங்கேயா வெளியில் போயிட்டு வரலாம், சரி போகலாம். எங்கே போவாங்க? ஒரு நாளைக்கு சினிமாவுக்கு போகலாமா? சரி போகலாம் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துருக்கிறார் அவரும். அவர் சொல்றாரு, எனக்கு நான் ரொம்ப கிளாசிக்கல் மூவிஸ் சில சமயத்தில் நண்பனோடு போய் பார்ப்பது உண்டு. என்னென்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. கான் வித் த விண்ட், இது போல படங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு அந்த படத்துக்கு போனாலும் படத்தை பார்த்தாலும் மகிழ்ச்சி. கிரிக்கெட்டுக்கும் போவார், கிரிக்கெட்லயும் ஒரு ஆர்வம் உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆழ்மனத்தில் உள்ள இந்த கேள்வியும் அதற்கு கிடைத்த விடையும் அது பாட்டுக்கு வேலை செய்து கொண்டேதான் இருந்திருக்கிறார். அந்த நண்பனிடத்துல இவர் சொன்னாராம், அப்பா நம்ம 2 பேரும் தினசரி காலையில் எழுந்திருக்கிறோம், குறிப்பிட்ட நேரத்துக்கு அலுவலகத்துக்கு போகிறோம், சாயங்காலம் வந்துடுறோம், வேலைக்கு சாப்பிட்றோம், நம்ம சினிமாவுக்கு போகிறோம், கிரிக்கெட்டுக்கு போகிறோம், ஏதோ பண்ணுறோம். இதுதான் வாழ்க்கையா? இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? இந்த பிறவி எடுத்ததற்கும் நாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த செயல்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நாம் அடைய வேண்டிய குறிக்கோளை அடைவதற்கு இவையெல்லாம் ஏதேனும் ஒரு விதத்தில் பயன்படுகிறதா என்று அந்த நண்பனிடத்தில் கேட்டார். அந்த நண்பனால ஒன்று பதில் சொல்ல முடியவில்லை. அப்படி பார்த்துட்டு சரி அப்புறம் பேசிக்கலான்ட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நண்பர்களோட பழகலாமா? பழகக்கூடாது, அவனை பொறுத்தவரை அப்படிதான் அவன் நினைச்சிருப்பான். ஆனா இவர் அப்படி நினைக்கிறார். அவனுக்கு அப்புறமும் அந்த நண்பனோடு பழகி கொண்டுதான் இருந்தார். அதுதான் அந்த உயர்ந்த மனிதர்களுடைய இயல்பு. இவருடைய கருத்தை சொல்லிவிட்டாரே தவிர அவன் அதற்கு ஏற்புடையவனாக இல்லை என்பதனால அவனை ஒதுக்கிவிடவில்லை. அவன் அதன் பிறகு தொடர்ந்து இவர் பேசி பழகி கொண்டுதான் இருந்தார். அப்படி தொடர்ந்து வருகிற போது இன்னொரு நண்பன் இருந்தான். அந்த நண்பனிடத்துல இதே மாதிரி கருத்துக்களை அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்ப அந்த நண்பன் ஏற்கனவே பம்பாயில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்துக்கு ஆசிரமத்துக்கு போய் வந்து பழகி கொண்டு இருக்கக்கூடிய நண்பன். சரியான நண்பர்கள் கிடைக்கும் போது அது சரியான பாதை கொண்டு போய்விடும். அதனால அந்த நண்பன் என்ன சொன்னான் என்றால், அப்பா பம்பாயில ராமகிருஷ்ண ஆசிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றிய ஒரு வர்ணனை எல்லாம் சொன்னான். எப்படி அங்க என்னென்ன நடக்கிறது என்பது. அப்படியா? இவ்வளவு மாபெரும் நகரத்தில் இப்படி கூடவா ஒரு இடம் இருக்கு? ஏன்னா பம்பாய் என்றாலே ஒரு நாகரிக நகரம் என்று எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த நாகரிக நகரத்துல இப்படி ஆன்மீகத்திற்கு என்று ஒரு இடம் இருக்கிறதா? இவ்வளவு நாள் தெரியாம போய்விட்டது. என்ன ஒரு நாளைக்கு நீ அழைத்து கொண்டு போகிறாயான்னு கேட்டார். அதனால என்ன அழைத்து கொண்டு போய் விடுகிறேன். ஆனா ஒரு நிபந்தனைன்னா, என்ன நிபந்தனைனா, இது யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னா. மடத்துக்கு கூட்டிட்டு போறதுன்னா பயந்துகிட்டு கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. அந்த காலத்திலயும் இப்படிதான் இருந்தது போல இருக்கு. ஒரு நாள் கூட்டி கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த நண்பன் திருப்பி மடத்துக்கு வந்தானா போனாங்கிறதெல்லாம் இல்லை. இவருக்கு வாரம் போக ஆரம்பிச்சுட்டாரு. ஒவ்வொரு வாரமும் அந்த விடுமுறை நாளிலே மடத்துக்கு போக வேண்டியது, அங்க நடைபெற அந்த பிரார்த்தனை கூட்டம் அதெல்லாம் கலந்து கொள்வது, அங்க இருக்கக்கூடிய துறவிகளுடைய செயல்பாடுகளை பார்ப்பது, அதில் ஈடுபடுவது, தவறால முடிந்த காரியங்களை செய்வது, இப்படியே வர 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 இரும்பை காந்தம் ஈர்ப்பது போல அந்த மடம் அவரை ஈர்த்து கொண்டு விட்டது. அப்புறம் சங்கரானந்தஜி உங்க மடத்திலே ஒரு தடவை சேருகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ இந்த கேள்வி உள்ளத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்ததல்லவா, அதுக்கு பதிலும் கிடைத்து விட்டதல்லவா. ஒரு நாள் பேருந்துல அவர் உட்கார்ந்து போய் கொண்டு இருக்கிற போது மீண்டும் அந்த கேள்வி அப்படியே விஸ்வரூபம் எடுத்து விட்டார். என்ன என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? எதற்காக நான் பிறந்திருக்கிறேன்? இந்த பிறவி வாய்த்தது எதற்காக என்று கேள்விகளே வந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று மறுபடியும் விடை கிடைத்தது. நீ துறவியாக வேண்டும். தெளிவான விடை கிடைத்துவிட்டது. You have to become a monk என்ற விடை கிடைத்து விட்டது என்று சொல்றார். அவரே சொல்லியிருக்கார். அப்புறம் மடத்துக்கு போனார். அவர் போன நேரத்தில் அங்க தலைவர் சுவாமி எங்கேயோ வெளியில் போயிருந்தார். வேற ஒரு சுவாமி அபர்ணானந்தர் என்றிருந்தார். அவரோட அவர் ரொம்ப அன்பாக பழகினார். போய் வந்து கொண்டிருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தலைவர் வந்த உடனே மடத்துல நான் சேர்ந்து கொள்கிறேன்னு சேர்ந்துட்டார். அப்பாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதி போட்டாரு. அப்புறம் இதற்கிடையில இந்த இன்னொரு நண்பன் சொன்னதுனால அதற்கு முன்னால மடத்துக்கு போய் வந்து கொண்டிருந்தார் அல்லவா. அப்போ அங்க நூலகத்தில இருந்து சில புத்தகங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வைத்திருந்தார். அதுல சுவாமி விவேகானந்தருடைய நூல்கள் அதை படித்து விட்டு அப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள், காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா, இதெல்லாம் படித்து விட்டார். படிக்க ஈர்ப்பு. அதன் விளைவாகத்தான் மடத்தில் சேர்ந்தது. இப்போ முதலாவது ஒரு நண்பன் இவர் பார்த்து கேட்டார் அல்லவா, இந்த நம்ம சும்மா சாப்பிட்றதும் தூங்குறதும் சினிமாவுக்கு போறதும் இதான வாழ்க்கைன்னு கேட்ட அந்த நண்பன் இருக்காரு. அவனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான்
மடத்துல இருந்து எடுத்து வைத்திருக்கிற புத்தகங்கள் எல்லாம் அறையில் இருக்கின்றன, அதெல்லாம் கொண்டு போய் தயவு செய்து மடத்துல சேர்த்திருப்பான்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் மடத்துல சேர்ந்து விட்டேன், என்னை தேட வேண்டாம். இப்படியாக மடத்தில் சேர்ந்தாச்சு. பிரம்மச்சாரியாக சேர்ந்தார். கொஞ்ச காலம் கழித்து சுவாமி சங்கரானந்தர், அவர் தான் அப்போ இருந்த அனைத்துலக ராமகிருஷ்ண இயக்க தலைவர், பிரசிடென்ட் மோராஜ், அவர் பம்பாய்க்கு வந்தார். அவரிடத்துல அப்புறம் மந்திர தீட்சை, ஆனால் பிரம்மச்சாரியா சேர்ந்தாச்சுன்னா மந்திர தீட்சை வாங்க வேண்டும் அல்லவா, அவருக்கு மந்திர தீட்சை கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு நிகழ்ச்சியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிற்காலத்தில் சொல்றார் சுவாமி ஸ்வரணானந்தர் என்ன சொல்றாருன்னா, எந்த அளவிற்கு அவர் நேர்மையாக இருந்திருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அதாவது மடத்தில் சேர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். துறவு வாழ்க்கை தான் நமக்கு என்று உறுதியாகிவிட்டது, அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு குருவினிடத்திலே தீட்சை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியல, அதை பற்றி அவர் சிந்திக்கவும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு மடத்துல பிரம்மச்சாரியா சேர்ந்த பிறகு மந்திர தீட்சை வாங்காமல் இருக்க முடியாது அல்லவா. அதனால சங்கரானந்தர் நம்ம பம்பாய் ஆசிரமத்துக்கு வருகிறார் என்று சொல்லி அங்கிருந்த தலைவர், நீ மந்திர தீட்சை வாங்கிக் கொள் என்று சொன்னார். அப்போதான் இவர் யோசனை பண்ணார், என்னடா மந்திர தீட்சை வாங்க சொல்றாரு, நாம துறவி ஆகிறதுக்கு தானே வந்தோம், அதுக்கு என்னத்துக்கு மந்திர தீட்சை? சரி, அப்படியே ஒரு மந்திர தீட்சை வாங்குவதா இருந்தால் கூட அந்த குருவை பற்றி நமக்கு ஏதாவது தெரிய வேண்டாமா? நம்ம பற்றி அந்த குருவுக்கு ஏதாவது தெரிய வேண்டாமா? அவர் யார் என்று நமக்கு தெரியாது, நாம் யார் என்று அவருக்கு தெரியாது. அப்படி ஒரு குரு இப்படிப்பட்ட ஒரு சீடனுக்கு மந்திர தீட்சை கொடுக்கணும், என்னையா இது பொருளற்றதாக இருக்கிறதுன்னு மனசுக்குள்ள தோணுச்சா இருக்கு. ஆனா அவர் சொல்லலை. சரி பார்க்கலாம், எப்பயோ அவர் சொல்லிட்டாரு. அவர் வரும்போது நம்ம பார்ப்போம். குருவை பார்த்துட்டு இவர் நமக்கு குருவாக இருப்பதற்கு தகுதியானவர் தான் என்றால் தீட்சை வாங்கிக் கொள்ளலாம். குருதேவரே சொல்லியிருக்காரு, குருவை பகலில் பார், இரவில் பார், அதன் பிறகு அவரை நீ தேர்ந்து ஏற்றுக்கொண்டு சொல்றாரு. அதை அவர் செய்திருக்கிறார். அதெல்லாம் பகலில் இரவெல்லாம் பார்க்கல, அவர் ஒரு தடவை பார்த்தா போதும், பார்த்தாலே நம்ம மனசுக்குள்ள தோணும், அதுக்கு பிறகு பேசிக்கலாம். ஒருவேளை மந்திர தீட்சை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்ப இந்த சாமி என்ன சொல்வாரு? அப்ப நீங்க இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்லுவாரு. அதிகபட்சம் அவ்வளவுதானே, எங்கேயாவது இமயமலை பகுதிக்கு போயிடலாம், சாமியார் ஆகிறதுக்கு என்ன உலகத்துல இடமா இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாராம் மனசுக்குள்ள. எந்த அளவிற்கு அந்த மனசுல அந்த நேர்மை திறம் இருந்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. அவர் குறிப்பிட்ட தேதியில அவரு சங்கரானந்தர் வந்துட்டாரு. எல்லாம் மடத்துல உள்ள மற்ற எல்லாரும் அவர் முன்னால போய் நின்று வரவேற்றுக் கொண்டிருந்தார்கள். நியாயமா இவரும் முன்னால போக வேண்டும் அல்லவா. இவர் உள்ள ஒரு அறையில் இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு ஜன்னலுக்கு பின்னால நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த வராற இவர் நமக்கு சரியான குருதானான்னு இவர் தேர்ந்தெடுக்கிறார். பார்த்த மாத்திரத்துல அவருடைய உள்ளமே பரவசத்தில் ஆழ்ந்து போய்விட்டது. குருனா இப்படிதான் இருக்கணும். அப்படிப்பட்ட குருமார்களும் அப்படிப்பட்ட சீடர்களும் உருவாக்கியதுதான் இந்த ராமகிருஷ்ண இயக்கம். அவர் பார்த்தவனே அது தீர்மானமாகிவிட்டது. அப்புறம் மந்திர தீட்சை வாங்கி கொண்டு விட்டார். அதுல என்ன ஒரு சிறப்பு என்றால், அதே குருவினிடத்துல இவர் பிரம்மச்சரிய தீட்சையும் சில ஆண்டுகளுக்கு பிறகு வாங்கி கொண்டார். அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழிந்து அதே குருவினிடத்துல சன்னியாச தீட்சையும் வாங்கி கொண்டார். ஒரே குருவினிடத்துல 3 விதமான தீட்சைகளும் வாங்கக்கூடிய ஒரு பேரு எல்லாருக்கும் வாய்க்காது, இவருக்கு அது வாய்த்தது. இப்ப அந்த குருவை பற்றி இவர் இன்னொரு செய்தி சொல்லியிருக்கிறார். அந்த சங்கரானந்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி. அவர் தீட்சை வாங்கின பிறகு சில நாட்கள் அவர் பம்பாய் ஆசிரமத்திலேயே தங்கி இருந்தார். அப்போ அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப கம்பீரமான ஒரு தோற்றத்தோட இருப்பாராம். அவர் பேசும்போது அவருடைய குரலுமே ஒரு கம்பீரம் அல்லது முரட்டுத்தனமான குரல் மாதிரி இருக்கும். அதனால அவர் பக்கத்துல போய் பேசுறதுன்னா எல்லாருமே யோசனை பண்ணுவாங்க, தூரமா இருந்து ஒரு கும்பிடு போட்டு போயிட்டே இருப்பாங்க. இவருக்கு இப்போ தீட்சை வாங்கியாச்சு, மந்திர தீட்சை. அதுல ஏதோ கொஞ்சம் சந்தேகம். அவர் கேட்கணும், குரு இடத்துல தானே கேட்கணும். எப்ப கேட்கலாம், யாரை கேட்டாலும் பக்கத்துல போகாதுங்கிறாங்க. அதனால இவர் ஒரு வழி கண்டுபிடித்தார். அதிகாலையில போயிடலாம், ஒருத்தருக்கு தெரியாம போய் பார்த்து கேட்டலான்னு முடிவு பண்ணாரு. விடிய முன்னால போயிட்டாரு. அங்க அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பட்டப்பட்டன்னு போனார். போய் பக்கத்துல போய் அப்படி நிக்கிறாரு. அவருக்கே உரிய அந்த முரட்டு குரல்ல சொன்னாராம், நாட் சோ ஏடி, இவ்வளவு அதிகாலையில வரக்கூடாதுரா அப்படிங்கிறாரு. அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவர் ஓட்ட முடிச்சுட்டாங்க.
அந்த அந்த பயம் எனக்கும் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி, அப்புறம் திருப்பி சில நாட்கள் கழித்து மறுபடியும் ஒரு தடவை ஒரு தைரியத்தை பழவரை கொண்டு போய் அவர் ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, சுவாமிஜி வந்து இந்த பூஜைகள் எல்லாம் செய்யும் போது ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டும், ரொம்ப ஆடம்பரமெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்முடைய மடங்கள்ல இந்த துர்கா பூஜையை ரொம்ப பிரமாதமா ஏகப்பட்ட செலவு பண்ணி பண்றாங்களே, அது எப்படின்னு கேட்டாங்க. இதுலயும் அவருடைய அந்த நேர்மை திறத்தை நாம பார்க்க முடிகிறது. அவர் அதுக்கு சொன்ன பதில் இருக்கிறது அல்லவா, அது அதை விட பெரிய அற்புதமான பதில். என்ன சொன்னார் என்றார், சுவாமிஜி தானப்பா சொன்னாரு பூஜைகளை ஆடம்பரமா செய்யக்கூடாது என்று சொல்லி. அதே சுவாமிஜி தான் வேலூர் மடத்துல துர்கா பூஜையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இவர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அந்த குரு எப்பேற்பட்டவர், அதற்கு ஏற்ற சீடர் எப்பேற்பட்டவர் என்பதை இந்த 2 நிகழ்ச்சிகளிலேயே தீர்மானமாகிவிட்டது. அதன் பிறகு அவர் பல்வேறு அந்த பம்பாய் ஆசிரமத்தில் பல்வேறு பணிகளை செய்தார். அப்புறம் இந்த மாயாவதியில் ஒரு அத்வைத ஆசிரமம் இருக்கிறது, அதனுடைய கிளையாக கல்கத்தாவில் ஒரு அத்வைத ஆசிரமம் இருக்கிறது. அந்த ஆசிரமத்துக்கு இவர் மாறுதல் பெற்று சென்றார். அங்கே அந்த பதிப்பக பணிகள், பிரபுத்த பாரதத்தில் ஒரு ஆசிரியர் குழுவில் இருந்தார். அதெல்லாம மற்ற எல்லா பணியும் எந்த வேலையா இருந்தாலும் செய்வார். இதுதான் அதுதான்லாம் கிடையாது. நாம ராமகிருஷ்ண மடத்து துறவி சேவை செய்வது நம்முடைய கடமை. தலைவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய வேண்டியது. அப்படி முழு ஈடுபாட்டோடு எந்த வேலையை எடுத்தாலும் அதை அப்படியே முழுமையா செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கா 2-3 இடம் மாறி மாறி சென்றார். எல்லா இடத்துலையும் அதே போல தான் செய்து கொண்டிருந்தார். அப்புறம் சாரதா பீடம், வேலூர் மடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாரதா பீடத்துல இவரை பொறுப்பாளராக போட்டார்கள். அங்க போய் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அங்கேயும் இவர் எளிமை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த எளிமைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த சாரதா பீடத்தில் இன்னொரு சுவாமி இருந்தார். அவரு இவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய சுவாமி. ஆனா ஆள் பார்க்கறதுக்கு நல்ல வாக்கு சாட்டமா கம்பீரமா இருப்பார். இவர் கொஞ்சம் அப்படியே ரொம்ப அப்படி மெலிந்த உடல், பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தோற்றம், அப்படித்தான் உட்கார்ந்துருப்பார். ஒரு நாள் இவரும் அவரும் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு அதிகாரி ஏதோ ஒரு விசாரணைக்காக அங்க வந்திருக்கிறார். வந்து அப்படி பார்த்தாரு. அவர் யாரையாவது ஒருத்தர் கேட்டிருந்தா அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அவர் வந்த உடனே அவரே பார்த்தாரு. 2 சாமிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தா கொஞ்சம் சாதாரண ஆளா இருக்கிறாரு, இன்னொருத்தர் நல்ல கம்பீரமா இருக்கிறாரு. அப்ப இவர் தான் தலைவரா இருப்பார் என்று சொல்லி அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தார். அவர் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் இப்படிங்கிறாரு. நடுநடுவில் என்ன இந்த ஆளு நம்ம கேட்ட பதில் சொல்றதை விட்டுட்டு அங்கங்க கையை காட்டுறாரு. இந்த அவருக்கு ஒன்றும் புரியல. இப்படியே கொஞ்ச நேரம் போய்விட்டது. அப்புறம் ஒரு வழியா திட்டமா சொல்லிட்டாரு, நீ தேடி வந்த ஆளு நான் இல்லையா அப்படின்னு. அப்படியா, இதை முதல்ல சொல்லக்கூடாதா அப்படின்னு. இவ்வளவுக்கு இவர் பேசாம உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய எளிமை. நான் தான் செக்ரட்டரி அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அந்த மனிதர் அவரைத்தான் செக்ரட்டரின்னு நினைச்சு பேசிக் கொண்டிருப்பதில் அவருக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. அவர் பின்னால அந்த சாமியை வேடிக்கையா சொல்லுவாராம், நம்ம இவரும் ஜெயராம் மகராஜும் நாமும் ஒரு இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோமே, இவர் தான் செக்ரட்டரி மகராஜ்னு ஒருத்தர் நினைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் கேலி பண்ற மாதிரி கூட அவர் சொல்லுவாராம். அதையும் இவர் நல்ல சிரித்து மகிழ்ந்து ரசிப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு எளிமை, எப்போதுமே மிக உன்னதமான நிலையில் இருப்பவர்கள் எப்போதும் எளிமையாகத்தான் இருப்பார்கள். இப்படி அந்த சாரதா பீடத்தில் இருக்கிற போது நடந்த இன்னொரு நிகழ்ச்சி, ஒரு தேவி பக்தி எவ்வளவு உன்னத நிலையில் இருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்ச்சி. அந்த சாரதா பீடத்துல எப்போதுமே ஜெகதாத்திரி பூஜை வருஷம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஆனால் ஏதோ ஒரு வருஷம் அதுல ஒரு தடங்கல் ஏற்பட்டு விட்டது, ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்து விட்டது. அதனால இனிமேல் இந்த பூஜையை நடத்த வேண்டாம், நிறுத்திடலான்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஒரு சில வருஷங்களா அந்த பூஜை நடக்கல. அதே சமயம் உண்மையான பக்தர்கள் சில பேருக்கு அது ஒரு வருத்தமா இருந்தது. இந்த ஜெகதாத்திரி பூஜை எவ்வளவு அற்புதமா நடந்து கொண்டிருந்தது, இப்போ நிறுத்திட்டாங்களே சொல்லி வருத்தப்பட்டு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. இவர் அங்க பொறுப்பு ஏற்ற பிறகு இவரிடத்துல வந்து சொன்னார், நீங்கள் மீண்டும் இந்த ஜெகதாத்திரி பூஜை நடக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யணும் மகாராஜ்னு கேட்டாங்க. அப்படியா அப்படின்னு மட்டும் கேட்டு வச்சுக்கிட்டார். அப்போது அவருடைய அந்த ஆழ் மனசுக்குள்ள அந்த அது சரிதான ஒரு எண்ணம் தோன்றியது. அப்போ அடுத்தடுத்து பல பேர் வந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு சமயம் அப்படி ஒரு சிலர் இவரிடத்துல வந்து இந்த பூஜையை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்த போது
அதுல ஒரு மனிதர், அவர் கூட அவருடைய மகள் ஒரு சிறுமி, அவளும் கூட வந்திருந்தான். பேசிக்கொண்டே இருக்கும்போது தற்செயலா அந்த பெண் மேல அவருடைய பார்வை பட்டது. அந்த பார்வை பட்ட போது பார்த்தால் அந்த சிறுமியே ஜெகதாத்திரியாக காட்சி அளித்தார். எந்த அளவிற்கு இவருக்கு அந்த தேவி பக்தி உள்ளத்துக்குள்ள இருந்தால் அது சாத்தியமாக இருக்கும். ஜெகதாத்திரியே இங்க வந்து நம் முன்னால நீ இதை நடத்துன்னு உத்தரவு கொடுத்துட்டா என்பது அவர் மனசுல பட்டது. சரி, பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி அப்போது தலைவராக இருந்த சுவாமி வீரேஸ்வரானந்தர் இடத்திலையும் துணைத் தலைவர், செயலாளர் மற்ற எல்லாரிடத்திலையும் இதை பற்றி பேசி ஜெகதாத்திரி பூஜையை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இவர் சொன்ன அந்த வாதங்களை எல்லாம் கேட்டபோது, குறிப்பா இந்த நிகழ்ச்சி தேவியே வந்து காட்சி கொடுத்துட்டாங்க போது அதை விட வேற என்ன வேணும்? எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் அது நடத்தித்தானே ஆகணும். அவளுடைய பூஜையை அவளே கேட்டுக்கொள்கிறாள். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு நாம படிக்கிறோம். இங்க அவள் அருளாலே அவள்தாள் வணங்குவதற்கு அவள் வழிவகுத்து விட்டாள். அப்புறம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இப்போதும் வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த பூஜை. இந்த அவள் அருளாலே அவள்தாள் வணங்கின்னு சொன்னமே, அது சொல்லும்போது அதற்கு அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி, இது பிற்காலத்துல இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்னால நடந்தது. இது நாம் சொல்லுவது அந்த அங்க அந்த ஊர்ல அந்த சாரதா பீடத்துல இவர் பொறுப்பாக இருக்கும்போது நடந்தது. அதற்கு முன்னாலேயே சில சமயங்கள்ல வேலூர் மடத்துக்கு போய் வருகிற ஒரு பழக்கம் வைத்திருந்தார். அப்போ வேலூர் மடத்துல துர்கா பூஜை, எப்போதுமே வேலூர் மடத்தில் நடைபெறுகிற துர்கா பூஜை என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு. அதனால அந்த மடத்தில் சேரக்கூடியவர்களும் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த தலைவராக இருப்பவர்களும் அவங்க கூட்டிட்டு போவாங்க, அது போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தடவை இவர் அந்த துர்கா பூஜையை பார்ப்பதற்காக வேலூர் மடத்துக்கு போயிருந்தார். வேலூர் மடத்துல நிறைய கூட்டமா இருக்கிறது என்று சொல்லி வெளியில பலராம் மந்திர் என்ற இடத்துல தங்கியிருந்தார். மகா சப்தமி நாள் அன்று நாம் அந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம் என்று இவர் திட்டம் வைத்திருந்தார் மனசுக்குள்ள. ஆனால் அந்த மகா சப்தமிக்கு முந்தின நாளே மகா சஷ்டி அன்றைக்கே சரியான காய்ச்சல் வந்து விட்டது. காய்ச்சல்னா சாதாரண காய்ச்சல் இல்லை, எழுந்திருக்கவே முடியாத அளவிற்கு ஒரு காய்ச்சல் வந்து விட்டது. அவ்வளவு பெரிய காய்ச்சல் என்ன பண்ண முடியும்? காலையில் சப்தமி அன்றைக்கு எழுந்து பார்த்தா எழுந்திருக்கவே முடியாது என்கிற நிலை. சரி, அவ்வளவுதான், தேவி நமக்கு இன்றைக்கு அவளை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை என்று நினைத்து விட்டு விட்டார். அப்புறம் தன்னை மறந்து அதே யோசனை பண்ணி கொண்டே இருக்கும்போது சற்று கண் அயர்ந்து விட்டார். அதுல ஒரு காட்சி, கனவு மாதிரி ஒரு காட்சி வந்தது. என்னன்னா, ஒரு பெரிய பாறையில தேவி அமர்ந்திருக்கிறாள், கம்பீரமா காட்சி அடித்துக் கொண்டிருந்தாள். அப்படியே பார்த்தார். அவளை நோக்கி போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து வீட்டை விட்டு, காய்ச்சல் எல்லாம் வெளியில தானே, கனவுல காய்ச்சல் எல்லாம் கிடையாது அல்லவா? கனவுல இவர் ஆரோக்கியமா தானே இருக்கிறாரு. அதுல எழுந்து தேவியை தரிசிக்க வேண்டும் என்ற வேகமாக அந்த வீட்டு வாசல் வரைக்கும் வேகமா வந்துட்டார். வந்து பார்த்தா அப்படியே அனந்த சொரூபிணியாக அந்த ராஜராஜேஸ்வரி அங்க காட்சி அளித்துக் கொண்டிருந்தாள். பார்த்தார். பார்த்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணாரு. அப்போ அவருக்கு ஒரு மனசுக்குள்ள அந்த ஆசை, எல்லாம் கனவுல தான், மனத்துக்குள்ள ஒரு ஆசை வந்துதான், அந்த தேவியினுடைய திருவடிகளை வணங்கினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நம்ம இங்க இருந்து வணக்கம் போடுறோம், அவருடைய திருவடிகளை தொட்டு நமஸ்காரம் பண்ணனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. உடனே இன்னொரு எண்ணம், நாம நினைச்சா போதுமா? தேவியின் திருவடிகளை வணங்க வேண்டும், தொட்டு வணங்க வேண்டும், அடி பணிந்து வணங்க வேண்டும் என்று நாமே நினைச்சுக்கிட்டா போதுமா? அவள் தன்னுடைய திருவடிகளை நம்மை நோக்கி நீட்டினால் தானே நாம் வணங்க முடியும் என்று அந்த சிந்தனையும் வந்துதான். அந்த சிந்தனை வந்ததோ இல்லையோ, அடுத்த கணம் அப்படி காலம் மடக்கி அப்படி பத்மாசனத்தில் உட்கார்ந்து இருப்பது போல காட்சி அளித்துக் கொண்டிருந்த அந்த தேவி திருவடிகளை அவரை நோக்கி நீட்டினார். நமஸ்காரம் பண்ணி சாரதா பீடத்தில் அப்படி சிறிது காலம் பணியாற்றிய பிறகு சென்னைக்கு வந்தார். நம்ம இங்கே அதான முக்கியம். சென்னை மயிலாப்பூர் மடம் அதனுடைய பொறுப்பாளராக தலைவராக அங்கிருந்து தான் இங்கு வந்தார். அப்போதுதான்
இந்த இப்போது இருக்கிற அந்த உலக புகழ்பெற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஆலயம் இருக்கிறதே, அந்த திருப்பணிகள் தொடங்கப்பட்டன. இப்படி சென்னையில் அவர் ஆற்றியிருக்கிற பணிகளுக்கு அளவே கிடையாது. மிக ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டும் போய் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அவர் சொல்லுகிற அருளுரை, அறிவுரை இவற்றுக்கெல்லாம் அளவே கிடையாது. இதற்கிடையில் இந்த நம் நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் நிறைய, இதுக்கிடையில் அவருக்கு பல்வேறு பொறுப்புகள் உயர்ந்து கொண்டே வந்தார். சென்னை மட தலைவர், சாரதா பீட தலைவர் இப்படிலாம் இருப்பது மட்டுமல்லாமல் அனைத்துலக ராமகிருஷ்ண மடத்தினுடைய அறங்காவலர் குழு அதில் உறுப்பினராக அவர் நியமிக்கப்பட்டார். அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ட்ரஸ்டின்னு சொல்லுகிறாங்க அல்லவா, போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ், அதில் இவர் ஒரு ட்ரஸ்டியாக நியமிக்கப்பட்டார். அதே மாதிரி ராமகிருஷ்ண மிஷன் அதனுடைய ஆட்சி மன்ற குழுவிலையும் ஒரு உறுப்பினரானார். இதுதான் இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தில் துறவிகளாக சேருகிறவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் என்று சொல்வார். அதற்கு மேலே போவது ஒரு சிலருக்கு. இவர் இந்த பொறுப்புகளுக்கெல்லாம் வந்தார். அதன் பிறகு அனைத்துலக ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளரானார். அதன் பிறகு செயலாளரானார். அதன் பிறகு துணை தலைவரானார். இந்த காலகட்டங்களிலெல்லாம் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் போதும், பொதுச் செயலாளராக இருக்கும் போதும், துணை தலைவராக இருக்கும் போதும் தொடர்ந்து எங்காவது பிரயாணம் செய்து கொண்டே இருப்பார். அதுதான் நான் முதல்ல சொன்னோம் அல்லவா, அந்த ஹோமாபரலை மேல் நோக்கி பறந்து கொண்டு நாமே ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை போல அல்லாமல் இந்த இன்பம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவர் பொறுத்தவரை நாம் ஏற்கனவே சொன்னது போல உடல் நலிந்த உடல் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் அவர் பொருட்படுத்துறதே கிடையாது. சில சமயங்களில் இந்த காய்ச்சல் வந்த மாதிரி வேற ஏதாவது வந்தா கூட யார்ட்டையும் சொல்லவே மாட்டாரா. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம வேலையை நாம செய்வோம் என்று தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். இப்படி பல்வேறு நாடுகளுக்கும் சென்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பற்றியும், அன்னை சாரதா தேவியை பற்றியும், சுவாமி விவேகானந்தர் பற்றியும், அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை பற்றியும் ஏராளமான மக்களுக்கு ஏராளமான கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறார். பத்திரிகைகளில் சில கட்டுரைகள் இருக்கிறார். அவையெல்லாம் தொகுக்கப்பட்டு நூல்களாகவும் வந்திருக்கின்றன. அப்படியெல்லாம் பேசும்போது ஒரு வெளிநாடுகளுக்கும் பல சமயம் போவார். அப்படி போகும்போது அவர் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான கருத்து என்ன சொன்னார் என்றால், வைராக்கியமேவ அபயம் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னார். வைராக்கியமேவ அபயம். அபயம், நாம கடவுளின் இடத்துல அபயம் அடைகிறோம். நமக்கு அபயம் கொடுப்பது கடவுள் தானே. எந்த கடவுளை நாம் வணங்குகிறோமோ அந்த கடவுள் நமக்கு அபயம் அளிப்பார். நம்முடைய அபயம் என்றால் பயமற்ற தன்மை. பயம் பயம் அதுதான் அபயம். வாழ்க்கையில எதை பார்த்தாலும் ஒரு பயம் தானே. மனிதன் பயமில்லாத மனிதன் உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒண்ணுமே இல்லாவிட்ட கூட ஒரு பயம் வரும். அது முக்கியமான காரணம் என்ன என்றால், பயத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்ம வலிமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அது பண்ண வேண்டியது எல்லாம் சரிதான். ஆனால் ரொம்ப முக்கியமானது எது என்றால், சுவாமி ஸ்மரணானந்தர் சொல்லியிருக்கிறார் ஒரு நிகழ்ச்சியில, வைராக்கியம் தான். ஏன் அது எப்படி அபயம் கொடுக்கும் என்றால், வைராக்கியம் என்றால் என்ன? பற்றின்மை. நம்ம ஆதிசங்கரர் சாதன சதுஷ்டயம் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இறைவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு சாதனத்தில் ஈடுபட வேண்டும். முக்கியமான சாதனங்கள் 4 சாதன சதுஷ்டயம் என்று சொல்லியிருக்கிறார். அதுல எடுத்த உடனே அவர் சொல்லுவது விவேகம், அதுக்கு அடுத்தது வைராக்கியம் என்று சொல்றார். விவேகம் முதல்ல இருக்கணும், அதான் அடிப்படை. நித்தியம் எது, அனித்தியம் எது, மெய்ப்பொருள் எது, மெய்ப்பொருள் அல்லாதது எது என்று பகுத்து உணர்வது விவேகம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு அதை சுருக்கமா சொல்லிடுறார் சங்கரர். இந்த விவேகத்துல தான் தொடங்க வேண்டும் சாதனை. இப்போ தெரிஞ்சு போச்சு எது மெய்ப்பொருள் எது அப்படி அல்லாதது என்று தெரியுது. அப்படி தெரிந்தாலும் கூட மெய்ப்பொருளை மட்டுமே பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு திண்மை, மன உறுதி வேண்டும் அல்லவா. மெய்ப்பொருள் அல்லாததை உதறி தள்ளிவிட்டு மெய்ப்பொருளை பற்றி பிடித்துக் கொள்வது. மின்னணைய பொய்யுடலை நிலை என்றும் வைகுண்டு மையல் ஊட்டும் மின்னார்கள் இன்பமே மெய் என்றும் வளர்மான மேல் வீடு சொர்க்கம் என்றும் பொன்னை அழியாது வளர் பொருள் என்று போற்றி பொய்வேட மிகுதி காட்டி தன்னிகரில் லோபாதி பாழ் பேய் பிடித்திட தரணி மிசை லோகாயதன் சமய நடை சாராமல் என்று தாய்மானவர் சொல்றாங்க. லோகாயதன் சமய நடை, உலகியல் மக்களுடைய சமய நடை. அது என்னன்னா, எதெல்லாம் நிலையற்றதோ அதை பூராவும் நிலையானது என்று கருதி பற்று வைப்பது.
எது நிலையானதோ அந்த பரம்பொருளின் மீது வைத்திருக்கிற பற்றை மனத்தில் வாங்கிக் கொள்ளாமல் விட்டு விடுவது. அதற்கு மாறாக நிலையற்ற பொருள்களை எல்லாம் நீக்கிவிட்டு நிலையான பரம்பொருளை பற்றி கொள்வது, இதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் அவள் லேசில வருவது கிடையாது. வாழ்க்கையில நாம் துன்பங்களை அனுபவிக்கும் போது சில சமயம் வரும். எதனாலதான் இதெல்லாம் நம்ம என்னத்துக்கு தேவையா, இதை விட்டு தள்ளு என்று தோன்றும். அந்த துன்பம் வருகிற நேரத்தில் தோன்றும். துன்பம் போய் கொஞ்ச நேரத்தில் இந்த எண்ணம் சேர்ந்து போயிடும். இது மந்த வைராக்கியம் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார். தீவிர வைராக்கியம் இருக்கணும், உறுதியா நிக்கணும். அது நம்ம பாகவதத்துல அவதூத கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஸ்ரீராமகிருஷ்ணரும் மேற்கோளாக சொல்லி இருக்கிறார். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு பறவை பறந்து கொண்டிருந்தது. அது எங்கேயோ அதற்கு இரையாக கிடைத்த ஒரு மீனையோ ஒரு புழுவையோ எதையோ வாயில கவ்விக்கொண்டு அப்படியே போய் கொண்டிருந்தது. அதை பார்த்துட்டு ஒரு பின்னாலேயே 10-15 பறவைகள் துரத்தி கொண்டே வந்தன. என்ன காரணம் என்றால், அந்த பறவையின் வாயில் இருக்கக்கூடிய அந்த பொருளை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று துரத்தி கொண்டே வந்து கொண்டிருந்தன. ஒரு பெரிய கூட்டமே வருது. இது நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட விட மாட்டேங்கிறது இந்த கூட்டமெல்லாம். என்ன பண்றதுன்னு சொல்லி, அது இப்படி வந்தா இது இப்படி போகுது, அப்படி வந்தா அப்படி போகுது. எங்க போனாலும் எந்த மரத்துல ஏறி உட்கார்ந்தாலும் அந்த மற்ற பறவைகள் பின்னாலேயே தான் வருகின்றன. அப்படியே பார்க்கிற வரைக்கும் பார்த்து விட்டு கடைசியாக திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு. ஏன் எல்லாம் துரத்திக்கிட்டு வருது? நமக்காகவா துரத்திக்கிட்டு வருது? நம்ம வாயில இருக்கிற அந்த பொருளுக்காகத்தான் துரத்திக்கிட்டு வருது. இதை கீழே போட்டுடலாம். எது கீழே போட்டு கீழே போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படி கம்பீரமா. இதை தொடர்ந்து வந்த பறவைகள் எல்லாம் இப்போ அது மேல கவனத்தை செலுத்தி அங்க போயிட்டு சட்டை போட்டுக்கிட்டு, இந்த பறவை ஆனந்தமா உட்காரு. அதனால துன்பம் எங்கிருந்து வருகிறது? இந்த பற்றிலிருந்து வருகிறது. அந்த பற்றை நீக்கிவிட்டால் துன்பம் தொலைந்து விடுகிறது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம். திருவள்ளுவர் சொல்றார். நோதல் துன்பப்படுதல். துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்றுதானே கேட்கிறீர்கள். அதுக்கு நான் சொல்றேன் வழி என்று அவர் சொல்றார் திருவள்ளுவர். யாதனின் யாதனின் நீங்கியான். எந்த பொருளிலிருந்தெல்லாம் உன்னுடைய மனத்தை விலக்கி கொள்ளுகிறாயோ, நோதல் துன்பப்படுதல், அதனின் அதனின் இளன். அந்த பொருளிலிருந்து துன்பம் கிடையாது சொல்றார். இதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் ஒருத்தனுக்கு வந்து விட்டால் அவனுக்கு பயமும் கிடையாது. இந்த பற்று என்று ஒன்று வரும்போது என்ன ஆகிறதுன்னு சொன்னா, ஒரு பொருள் மேல நாம பற்று வைக்கிறோம். அதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று படாத பாடுபடுகிறோம். இவ்வளவு முயற்சி பண்ணுகிறோமே, அது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று பயம். அது ஒரு பயம். அது ஒரு வழியா கிடைத்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். கிடைத்த பிறகு எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு இதை நமக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டு விட்டோம். இது எப்போதுமே நமக்கு சொந்தமா இருக்குமா? அது ஒருவேளை நம்ம விட்டு போனாலும் போயிருமோ? அது ஒரு பயம். நாம் விரும்புகிற பொருள் கிடைக்காத வரைக்கும் கிடைக்கவில்லையே, கிடைக்காதோ என்ற பயம். கிடைத்து விட்ட பிறகு அது இருக்குமோ போய்விடுமோ என்ற பயம். இப்படி எப்படியாவது ஒரு பயம் பயம் பயம். அப்போ இந்த பயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமானது என்னவென்றால் வைராக்கியம். வைராக்கியமேவ அபயம் என்று ஒரே வாக்கியத்தில் ஒரு பெரிய தத்துவத்தை சுவாமி ஸ்மரணானந்தர் ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருக்கிறார். இன்னொரு இதுல மேல்நாட்டில் அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கிறது. ஏனென்றால் அதுல ஒரு இடத்துல நான் இந்தியாவில் இருந்த போதுன்னு வருது. அது எங்கே சொல்லப்பட்டதுன்னு சொல்லலை, ஆனால் அதை பார்த்தா அப்படித்தான் தோன்றுகிறது. ஏதோ ஒரு மேல்நாட்டில் சொற்பொழிவு பண்ணும் போது அவர் சொல்லியிருப்பார் போல தெரிகிறது. அதுல என்ன ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் என்றால், அவர் சின்ன வயதில் இருக்கும்போது படித்த ஒரு கவிதையை பற்றி சொல்றார். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், படிப்புல ரொம்ப அளவு கடந்த ஆர்வம் கொண்டவர், ரொம்ப ஆழ்ந்து படிப்பார் என்று பார்த்திருக்கிறோம். அப்படி படித்த போது அவர் சொல்லுவதை பார்த்தா அநேகமா அவர் மாணவ பருவத்தில் படித்த ஒரு கவிதையாக அது இருக்கும் போல தெரிகிறது. அந்த கவிதையில ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒன் ஸ்டெப் இஸ் இனஃப். அதான் அந்த கவிதையினுடைய சாரம். ஒரே ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும். ஒன் ஸ்டெப் இஸ் இனஃப். அது சொல்லும் போது அந்த கவிதையை எழுதிய ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், I do not ask to see distant scene. One step is enough. அப்படின்னு அந்த கவிதையில வருதான். நீங்க மிக நீண்ட தொலைவுக்கு பார்வையை செலுத்தி பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்கவில்லை. ஒரே ஒரு அடி எடுத்து வைத்தா போதும். ஒன் ஸ்டெப் இஸ் இனஃப்
என்று அந்த கவிதையில அவர் படித்தார். அதை பற்றி அவர் மேல்நாட்டில் பேசும்போது சொல்றாரு, இந்த கவிதையை நான் அப்போது படித்தேன், சிறுவனாக இருக்கும் போது படித்தேன். அப்போது எனக்கு அதனுடைய பொருள் புரியவே இல்லை. ஆனால் அந்த அந்த வரி மட்டும் அப்படியே மனத்தில் பதிந்து போய்விட்டது. இதுக்குதான் இந்த மனப்பாடம் பண்ணணும்னு அந்த காலத்துல பெரியவங்களாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ புதிய கல்வியாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அர்த்தம் தெரியாம மனப்பாடம் பண்ணி எழுதிக்காம போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் காலம் மாற மாற வருது. அர்த்தம் தெரியுதோ தெரியாத விட்டாலும் மனப்பாடம் பண்ணுன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. காரணம் என்னவென்றால் அது ரெண்டு நன்மைகள் இருக்கின்றன. ஒன்று, மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு அது பயன்படுகிறது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு வரையும் பொருளாங்க சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், அஞ்சனைகள் செய்வார்கள் வேண்டாம். இது என்னன்னே தெரியாத அவனுக்கு படிச்சுட்டு இருப்பான். சொல்லிக் கொடுப்பாங்க, அவன் படிப்பான். தினசரி வீட்டிலேயே வந்து அப்பா அம்மா கேட்பாங்க, சொல்றாங்க, இவன் சொல்லுவான். அதுக்கு என்னடா அர்த்தம்? அதெல்லாம் தெரியாது. தெரியாவிட்டா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவன் வளரும் போதுதான், அவனுக்காக சிந்திக்கிற ஆற்றல் வரும்போதுதான் இது என்ன சொல்லியிருக்குது அவனுக்கே தெரியும். அதை போல இவர் சொல்றார், அந்த ஒன் ஸ்டெப் இஸ் இனஃப் என்று சொல்லியிருக்கிறாரு. நீண்ட தூரத்துக்கு பார்வையை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரே ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் என்று சொல்லியிருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு அப்போது புரியவில்லை. பின்னால நாம் மடத்துல சேர்ந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் ஏறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்ப அதிலிருந்து நாம தெரிந்து கொள்கிறோம், இது வந்து ஒரு மேல்நாட்டில் சொன்னது. இந்தியாவில் உள்ள ஒரு மலைன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா. இப்ப இந்தியாவிலே இருந்தா இங்க ஒரு மலைன்னு தானே சொல்லியிருப்பாரு. அப்ப நான் ஒரு மலையில் ஏறிக்கொண்டிருந்தேன். அப்படி ஏறிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று மூடு பனி வந்து அப்படி எல்லாவற்றையும் சூழ்ந்து விட்டது. சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவும் அந்த மூடு பனிக்குள் மறைந்து போய்விட்டது. ஒன்றும் தெரியவில்லை. பார்த்தா ஒண்ணுமே தெரியல. எங்க பார்த்தாலும் மூடு பனி, அதுக்குள்ள நான் நின்று கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான் தெரியுது. விழுந்தா என்ன ஆகும்? 1000 அடி கீழே விழ வேண்டியது. ஒரு கணம் அந்த எண்ணம் வந்தது. அப்போதுதான் நான் அந்த சிறு வயதில் படித்த அந்த கவிதை ஞாபகத்துக்கு வந்தது. I do not ask to see distant scene. One step is enough. அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியல, அங்க அது இருக்குமோ, அப்படி போலாமோ, இங்க எப்படி இருக்குமோ என்றெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பார்த்தா எனக்கு முன்னால ஒரு அடி தெரியுது நல்லா. அவ்வளவு மூடு பனிக்கு இடையிலையும் எனக்கு முன்னால ஒரு அடி என்னால எடுத்து வைக்க முடியும், அது பார்வையிலும் தெரியுது. திரும்பி பார்த்தா பின்னாலையும் ஒரு அடி தெரியுது. போதும், எனக்கு தெளிவாக தெரியக்கூடிய அந்த ஓர் அடியை நான் எடுத்து வைத்து விட்டால் அதற்கு பிறகு அதற்கு அடுத்த அடி தானா வந்துவிடும். அதற்கு பிறகு அதற்கு அடுத்த அடி வந்துவிடும். இதுதானே நாம் செய்ய வேண்டியது. இப்படியே போய்கொண்டே இருக்க நான் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவேன். அதை விட்டு விட்டு ஒண்ணு தெரியலையே, மூடு மணி வந்துச்சே, மறைஞ்சு போச்சே, அப்படி ஆச்சே அப்படி ஆச்சேன்னு இருந்தா அவ்வளவுதான். இது ஆன்மீக வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்று அங்க அவர் சொல்லியிருக்கிறார் சுவாமி. அதனால இப்படி நாம் சாதனை பண்ணி கொண்டுதான் அது கிடைக்குமா கிடைக்காதா, அவர் அப்படி எத்தனையோ பேர் சாதனை செய்தார்கள், ஒன்றுமே கிடைக்காம போயிருக்கிறாங்க, அப்படி இப்படி என்றெல்லாம் ஒன்றும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஒரு அடி எடுத்து வை. உனக்கு காட்டப்பட்டிருக்கிற அந்த பாதையிலே உன்னுடைய பாதத்தை எடுத்து ஒரு அடி வை, அடுத்த அடி தானா வந்து உனக்கு காட்சி அளிக்கும். அப்புறம் கடைசியில் அடைய வேண்டிய குறிக்கோளை அடைந்து விடுவாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த ஒன் ஸ்டெப் இஸ் இனஃப் என்பதுதான் அவர் உலகத்திற்கு வழங்கி இருக்கிற ஒப்பற்ற செய்தி என்று சொல்லலாம். அவர் குருதேவரை பற்றி, சுவாமிஜியை பற்றி, அன்னையாரை பற்றி, வேதங்கள் வேதாந்தங்களை பற்றி, உபனிஷதங்களை பற்றி எல்லாம் நிறைய பேசி இருக்கிறார், எழுதியிருக்கிறார். அவற்றையெல்லாம் விட அவராக சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இதுதான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய சாரம் என்றே சொல்லிவிடலாம். இதை நம்ம குருதேவர் சொல்லி இருக்கிற ஒரு உபதேசத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீ கடவுளை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் அவர் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவரும் அதே தான் சொல்றாரு, நீ ஒரு அடி எடுத்து வை போதும், ஒன் ஸ்டெப் இஸ் எனஃப். அப்போ அவர் என்ன சொல்றாரு? ஒரே ஒரு அடி நீ கடவுளை நோக்கி எடுத்து வை, அவர் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். அப்ப நம்ம ஆட்கள் தான் இருக்கிறாங்களே, 10 அடியை தான் வைக்கிறாரு, அதை 11 அடியா வச்சுட்டு போட்டுமே. இந்த ஒரு அடி நான் வைக்கணும்னு எதுக்கையா அவர் காத்துக்கிட்டு இருக்கணும்? அவர் கருணை கடல் அல்லவா. 10ஓட 11 வச்சா நல்லா இருக்காதா என்றா அவர் வந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டார். அவர் அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆனால் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டால் நிச்சயமா அவர் வந்துடுவார். அதற்கு அடுத்த அடியை நாம் எடுத்து வைத்தால் அவர் இன்னொரு 10 அடி வருவார்.
அப்போ ஒரு 4-5 அடி நாம் எடுத்து வைத்து விட்டாலே அவர் நம்மகிட்ட வந்து அப்படியே நம்ம அணைத்துக் கொள்வார் என்று குருதேவர் சொல்ற உபதேசம். அதைத்தான் இந்த உபதேசமும் நமக்கு வலியுறுத்துகிறது. அதனால எதிர்காலத்தில் என்ன நடக்கும், நான் சாதனை செய்கிறேனே, குறிக்கோளை அடைய முடியுமா முடியாதா, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சிந்தையை குழப்பிக் கொள்ள வேண்டாம். சாதனையில் ஈடுபடு, செல்லுகின்ற பாதையிலே சிறப்பாக செல், நம்பிக்கையோடு செல், அடைய முடியும், குறிக்கோளை அடைய முடியும், அடைந்தே தீருவேன். இதுதான் சுவாமிஜியும் சொல்றாரு, ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு என்பது இதுதான். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் போது நிச்சயமா ஒவ்வொரு அந்த கடைசி அடியை எடுத்து வைக்கிற போது குறிக்கோளை அடைந்து விடுவோம். அதை அடைகிற வரைக்கும் நில்லாதே, இதுதான் சொல்லியிருக்கிறது. இதுதான் நம்முடைய சுவாமி ஸ்மரணானந்தர் உலகிற்கு வழங்கி இருக்கிற ஒரு ஒப்பற்ற செய்தி என்று சொல்லலாம். அப்புறம் அவர் முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியது, அவர் சென்னை மடத்தில் நீண்ட கால தலைவராக இருந்தார் என்று பார்த்தோம். அப்போது தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி பலமுறை வரக்கூடிய, தமிழ்நாட்டு பூராவுமே சென்னையிலிருந்து எல்லா இடங்களுக்கும் வருவார். நம்ம சென்னை சேலத்தில் ஒரு மாநில மாநாடு, பக்தர்கள் மாநாடு நடந்ததல்லவா, அந்த மாநாட்டிலையும் அவர் கலந்து கொண்டார். இங்கும் அவரிடத்தில் தீட்சை வாங்கி கொண்ட பல பக்தர்கள் இருக்கிறார்கள். இப்படி நம்முடைய சேலத்திற்கும் அவர் வந்திருப்பது ஒரு பெரிய சிறப்பு. அதோட அவர் மகான்களை பொறுத்தவரையிலும் அவர் எந்த நாடு எந்த மொழி இதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் தான். இருந்தாலும் கூட அவர் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து தோன்றி உலக புகழ்பெற்ற ராமகிருஷ்ண பீடத்தினுடைய தலைவராக விளங்கினார் என்றால் அது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெருமை தானே. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்ற மாதிரி சுவாமி விவேகானந்தரை பற்றி நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அந்த சுவாமி விவேகானந்தரை உலகிற்கே வழங்கியது நம்ம தமிழ்நாடு தான் சொல்லுவோம். அதுபோலத்தான் நம்முடைய சுவாமி ஸ்மரணானந்தர் அவர்கள் இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தோன்றி உலகமே போற்றக்கூடிய ஒரு பெருநிலையில் விளங்கி கொண்டிருந்தார். இப்போதும் அவருடைய அந்த உடல் மறைந்தாலும் கூட அவர் செய்த அந்த பணிகள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். அவர் காட்டிய வழியில் ஈடுபட்டு நாம் முன்னேறுவதற்கு அவர் பல கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார். அது சாரம்தான் இப்போ நாம் சொன்ன இந்த ஒரு செய்தி. அதை வைராக்கியமேவ அபயம் என்பதை மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன் ஸ்டெப் இஸ் எனஃப் என்பதையும் மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவற்றை நாம் மனத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக குறிக்கோளை அடைய முடியும் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையின் சாரமான செய்தி என்று சொல்லலாம். அவர் உலக புகழ்பெற்ற அந்த மடத்தின் பீடத்தின் தலைவராக இருந்து அவர் மறைந்ததனால இந்த 13வது நாள் நம்முடைய ராமகிருஷ்ண பாரம்பரியத்தில் அது ஒரு மரபு. தலைவராக இருக்கக்கூடிய சுவாமிகள் மகா சமாதி அடையும் போது அதிலிருந்து 13வது நாள் அதற்கு அந்த 13th day செரிமனி என்று சொல்வார்கள். 13வது நாள் காரியங்கள் என்று அது இன்று எல்லா ராமகிருஷ்ண மடங்களிலும் ஆசிரமங்களிலும் இன்று நடைபெற்றிருக்கிறது. அதனை ஒட்டி நமது ஆசிரமத்திலேயும் இன்று காலையிலேயே ஹோமம் முதலிய ஹோமம் சிறப்பு பூஜை எல்லாம் நடந்தது. இப்போது அவரை பற்றிய சில சிந்தனைகளை நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் குருதேவர் அவரை போன்ற பல மகான்களை இந்த இயக்கத்திற்காக உருவாக்கி கொடுப்பார். அவரை காட்டிய வழியில் நாமும் நம்முடைய வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டு ஆன்மீகத்தின் குறிக்கோளை அடைவதற்காக உழைப்போமாக. அவர் சொன்ன மாதிரி அந்த ஒன் ஸ்டெப்பு, ஒரு அடியை எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி பல அடிகள் எடுத்து வைத்து விடுவார். அந்த முயற்சியில் ஈடுபடுவோமாக. குருதேவரும் அன்னையும் சுவாமிஜியும் நமக்கு என்றும் துணையாக இருப்பார்களாக என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ண பதம் சிறமேற்கொண்டோம், பார்ப்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோம், வேர்வறிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி தார்புனைந்த தவ யோகி விவேகானந்தன் தாழ்வணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.